ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெங்கட். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மேடவாக்கம் வந்திருக்குங்க. மேடவாக்கத்தில் ஒரு அழகான இண்டிவிஜுவல் வில்லா பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த வில்லா எங்கே இருக்குன்னா மேடவாக்கம் எல்ஆர் அவென்யூ அங்கே தான் இந்த வில்லா அமைஞ்சிருக்கு. வாங்க உள்ளே போயிட்டு நம்ம வீட்டை கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கலாம். கார் பார்க்கிங் பாருங்கள், பெரிய காரே நம்ம நிறுத்திட்டு பக்கத்தில் டூ வீலர்லாம் நிறுத்தலாம். அந்த அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. வீட்டை சுற்றியுமே நல்ல செட்பேக் விட்டு தான் கட்டியிருக்காங்க. நானே உங்களுக்கு காமிச்சேன், நீங்களும் பார்த்தீங்க. இந்த வீடு டூப்ளெக்ஸ் டைப்பில் இருக்கிற வீடு. கீழே ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு டைனிங் ஹால், இது எல்லாமே கீழே இருக்குது. கீழே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்டில் பாருங்கள், டிவி ஷோ கேஸ் எல்லாமே உங்களுக்கு வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. மேலே 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு ஸ்டடி ரூம் இருக்குது. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. கிச்சன் பாருங்கள், கிச்சன் வந்து உங்களுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இதில் கம்ப்ளீட்டாக வுட்டு தான், எந்த இடத்துலையும் வந்துட்டு பிவிசி டோரோ இல்லை ப்ளைவுடோ கிடையாது. வீட்டை சுற்றியுமே நல்ல இடம் விட்டு கட்டியிருக்காங்கன்றதுக்காக தான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம டைனிங் ஹாலை ஓப்பன் பண்ணி வெளியே வரா மாதிரி தான் இந்த டோர் நமக்கு கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹாலும் உங்களுக்கு சின்னதாலாம் இல்லை, நல்ல பெரிய டைனிங் ஹாலாக தான் இருக்குது. கீழே நமக்கு காமன் பாத்ரூம் கொடுக்கல. கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது, அதில் அட்டாச்சு பாத்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும் நமக்கு கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு இருக்கேன், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க. இந்த வீட்டை நீங்கள் வாங்கினா இந்த வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் என்ன இருக்குன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் எடுத்துக்கலாங்க. மேடவாக்கத்தில் நிறைய ஸ்கூல் இருக்குது. நம்ம இது சைட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கூல் மட்டும் பார்க்கலாம். நடந்து போகிற தூரத்தில் வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. அதுக்கு சைட்லேருந்து 600 மீட்டர் தாங்க வரும். அதுக்கு பக்கத்துலேயே ஏகேஜி பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. அதுக்கு சைட்லேருந்து 700 மீட்டர் வருங்க. அடுத்து நம்ம காலேஜ் வசதி பார்க்கலாங்க. மேடவாக்கம் அப்படின்னாலே நிறைய காலேஜ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த சைட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா ஆசான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அதுக்கு சைட்லேருந்து 1 கிலோமீட்டர் தான் வருங்க. அடுத்து நமக்கு தேவையான கடை வசதி பார்த்தா மெயின் ரோட்டுக்கு சைட்லேருந்து 200 மீட்டர் தாங்க வரும். அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டால் நமக்கு தேவையான எல்லா கடை வசதியும் இருக்குது. அது இல்லாமல் பக்கத்திலே ஜெயச்சந்திரா இருக்குது. அதுக்கு சைட்லேருந்து ஒரு 300 மீட்டர் தாங்க வரும். அங்கே போயிட்டாலும் ஜெயச்சந்திராவில் உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கே தெரியும். அடுத்து பஸ் வசதி. சைட்லேருந்து மெயின் ரோடுக்கு 200 மீட்ரு போன உடனே அந்த இடத்துலேயே நமக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் எல்லா ஏரியாவுக்கும் ட்ராவல் பண்ணிக்கலாம். அங்கேருந்து வேளச்சேரி, தாம்பரம், சோழிங்கநல்லூர் எல்லா ஏரியாவுக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கான நமக்கு பஸ் வசதி இருக்குது. அதே மாதிரி ரோடும் பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் பெரிய ரோடு தான். நீங்கள் காரில் போனோம் அப்படின்னாலும் எல்லா ஏரியாவையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ரோடு வசதி இருக்குங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல் வசதி வேணும்னாலும் பக்கத்துலேயே குளோபல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு சைட்லேருந்து 3 கிலோமீட்டர் தான் வருங்க. அடுத்து நமக்கு மெட்ரோவும் பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கு சைட்லேருந்து 1 கிலோமீட்டர் தான் வருங்க. உங்களுக்கு தேவையான வசதி எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம இந்த வீட்டை பற்றி பார்க்கலாங்க. கீழே எல்லாமே நம்ம சுற்றி பார்த்துட்டோம். இப்போ மேலே சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். மேலே வந்து 2 பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் ஆல்ரெடி நம்ம சுற்றி பார்த்துட்டோம். அதுலேயும் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. இப்போ 2வது பெட்ரூமை நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. ஒரு பால்கனி நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. பால்கனியை நான் இப்போ தான் உங்களுக்கு காமிச்சேன், நீங்கள் பார்த்தீங்க. இது 2வது பெட்ரூமில் இருக்குது அட்டாச்சு பாத்ரூம் நல்ல பெரிய சைஸாக தான் இருக்குது. எல்லா பெட்ரூம்லேயும் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்க, அந்த பெட்ரூமில் உங்களுக்கு சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருப்பாங்க. நம்ம மேலே போயிட்டு மாடியை சுற்றி பார்க்கலாம். மாடியிலையும் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமையும் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம இதோடைய லேண்ட் ஏரியா தெரிஞ்சுக்கலாம். லேண்டோட ஃப்ரண்டேஜ் 32 அடி, லென்த்து 36 அடி, டோட்டலாக 1152 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா மட்டும். பில்டப் ஏரியா 1800 ஸ்கொயர் ஃபீட். ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங், ரோடு 30 அடி ரோடு, 10 வருஷம் ஓல்டு பில்டிங். இதோடைய ரேட்டு 1,45,00,000 ரூபா. நெகோசியேஷன் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் இந்த வீட்டை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். வீட்டை கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிட்டேன். இந்த ஏரியாக்குள்ளே உங்களுக்கு தேவையான வசதி என்ன இருக்குன்றதும் சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதில் என்னுடைய நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் எல்லாம் ஃபோனில் சொல்கிறேன். உங்களுடைய இடமோ வீடோ எது சேல் பண்ணாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக சேல் பண்ணி தரோம். ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.